ரொம்ப ரொம்ப காமனான சிம்டம் பிரெக்னன்சில வருது வந்து வாமிட்டிங். அட்லீஸ்ட் 75% ஆஃப் த விமனுக்கு வந்து பிரெக்னன்சில வாமிட்டிங் வருது. ஆனா அது எப்ப சிக்னிபிகன்ட் அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் வந்து மோர் தென் 3 kg லாஸ் ஆகுது, அதாவது 5% அவங்களோட வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா அப்ப அது வந்து சிக்னிபிகன்ட். கண்டிப்பா அப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்க வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் எது சாப்பிட்டாலும் வாந்தி இருக்குது, ஒரு நாளைக்கு 3 டைம் மேல வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். சில பேருக்கு ஏன் ரொம்ப வாமிட்டிங் அதிகமா இருக்குன்னா அவங்க ஃபேமிலியில ஹிஸ்டரி இருக்கலாம், எக்ஸசிவ் வாமிட்டிங் ஹிஸ்டரி இருக்கலாம் பிரெக்னன்சி டைம்ல. இல்லைன்னா வந்து முத்துப்பிள்ளை இருக்கிறனாலையும் சில நேரம் ஹைப்பரெமிசிஸ் வர வாய்ப்பு இருக்குது. தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போதும் வரும். இப்படி வந்து மோஷன் சிக்னஸ், மைக்ரைன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பிரெக்னன்சி டைம்ல நிறைய வாமிட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரெட்டை பிள்ளைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாமிட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாமிட்டிங் 5 வாரத்துல இருந்து ஆரம்பிச்சு 9 to 10 வீக்ஸ்ல பீக், அதாவது நிறைய வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு 16 வீக்ஸ்க்குள்ளாடி மோஸ்ட்லி செட்டில் ஆயிரும். 20 வாரத்துக்கு அப்புறமாவும் வாந்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க டாக்டரை பார்க்கணும். ஏன்னா அது அல்சர் பிரச்சனைனால இருக்கலாம், இல்லைன்னா வந்து கல்லீரல் பிரச்சனைனாலையும் இந்த மாதிரி வாந்தி இருக்கலாம். சில பேருக்கு ப்ரெஷர் அதிகமாகி வாந்தி வரலாம், ஹெல்ப் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அதனாலையும் நிறைய வாந்தி இருக்கலாம். ஸோ கண்டிப்பா 20 வாரத்துக்கு அப்புறமாவும் தொடர்ந்து வாந்தி இருக்கு, இல்ல நிற மாசத்துல வாந்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க டாக்டரை பார்க்கணும். வாந்தி எப்படி கம்மி பண்ணலாம்? சாப்பிடும் போது 2 to 3 hours கேப்ல கொஞ்சம் குட்டி குட்டி மீல்ஸா எடுத்துக்கலாம். அதே மாதிரி எம்டி ஸ்டமக்ல இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். சாப்பிட்றது அதிகமா சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணணும். ஆயிலி ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ், அசிடிக் ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி ட்ரை ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும். லெமன், மின்ட், ஜிஞ்சர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலுமே வந்து ஸ்மால் குவான்டிட்டியில ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல்ஸ்ல சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். அது மாதிரி சில பேருக்கு வந்து காஃபி ஸ்மெல்லு இல்லை டீ ஸ்மெல்லு, சமைக்கிற ஸ்மெல் வந்தாலே வந்து வாமிட்டிங் வரும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கிறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து 16 to 20 வீக்ஸ்ல வாமிட்டிங் செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறமா வாந்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் நார்மலா வந்து நம்ம வந்து வாமிட்டிங் இருந்துச்சுன்னா டேப்லெட், டாக்ஸிலமைன் டேப்லெட் கொடுப்போம், அதுவும் ரெகுலரா போட்டுக்கணும். ஸோ வாமிட்டிங் தானே அது நார்மல் தான் பிரெக்னன்சிலன்னு விடாம வாமிட்டிங் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை பாத்துருங்க.